வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். கமெண்ட்ஸ்ல வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனா கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, 2, 3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் வந்து ஜூன் மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட தர்ஷனம் புக்கிங்ஸ் எப்போதுலேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு டவுட் கேட்டிருக்கீங்க. மே மாதம் வரைக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ இந்த மார்ச் மாதம் ஜூன் மாதத்துக்கு சம்பந்தப்பட்ட தர்ஷனம் ஆன்லைன் புக்கிங்ன்றது 1 by 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல லைனா ரிலீஸ் பண்ணுவாங்க. எந்தெந்த டேட்ல எந்தெந்த தர்ஷனம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற அப்டேட் டிடிடி கொடுத்த உடனே நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு சூட்டபிளான தர்ஷனம் பண்றது புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து லக்கி டிப்னு சொல்றாங்க. ஸோ லக்கி டிப்னு சொன்னா அதாவது லக்கி டிப் அப்படின்னா என்னதுன்னு டவுட் கேட்டிருக்கீங்க. லக்கி டிப் பண்றது திருமலால சுவாமி தர்ஷனத்துக்கு நம்ம சேவாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஹை டிமாண்ட் இருக்கிற ஆர்ஜித சேவாஸ், ஹை டிமாண்ட் அதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரபாத சேவா, எல்லா பக்தர்களுக்கும் லைஃப்ல ஒரு சின்ன ஆசை இருக்கும். சுப்ரபாத சேவால ஒரு வாட்டியாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும் பண்ற மாதிரி. ஸோ அது போல ஹை டிமாண்ட் இருக்கிற ஆர்ஜித சேவாஸ், சுப்ரபாத சேவா, அர்ச்சனா, அஷ்டதல பாத பத்மாராதன சேவா, தோமால சேவா, இந்த சேவாஸ்க்கு வந்து பக்தர்களை லக்கி டிப்ல இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. மாசம் மாசம் நான் வந்து இந்த லக்கி டிப்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதாவது எந்த டேட்ல நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்ன்றது நான் ஷேர் பண்ணுவேன். அதை பார்த்துட்டு நீங்களும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ஜித சேவாஸ்ல ஏதாவது ஒரு சேவால பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு நம்ம வந்து நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்து ஆன்லைன்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா லக்கி டிப்ல இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இதுல செலக்ட் ஐட்டம்னா ஒரு விஐபி தர்ஷன் லெவல்ல மூலவரை நம்ம கிட்டவா தர்ஷனம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது மிஸ் பண்ணாம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. லக்கி டிப்ல செலக்ட் ஆயிட்டோம்னா அதுக்கு பேமெண்ட்ன்றது அப்புறம் ஆன்லைன்ல நம்ம பே பண்ணலாம். அந்த டிக்கெட்டோட காஸ்ட் கூட ரொம்ப லோ காஸ்ட். ஒரு புக்கிங்ல அதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஒருத்தருக்கு இல்லைன்னா 2 பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். மிஸ் பண்ணாம நீங்களும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. மூலவரை கிட்டவா தரிசனம் பண்ணலாம். இது வந்து ஆன்லைன்லயும் இருக்கு. மாசம் மாசம் நீங்க எப்பயாவது திருமலாக்கு வந்தீங்கன்னா திருமலால ஆஃப்லைன்ல கூட நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நம்ம சிஆர் ஆஃபீஸ் கிட்ட ஆர்ஜித சேவாஸ் கரண்ட் புக்கிங் கவுண்டர் இருக்கு. அங்க போயிட்டு உங்க ஆதார் கார்டு உங்க மொபைல் எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க நம்பருக்கு மெசேஜ் வரும். நீங்க செலக்ட் ஆனா கூட உங்க ஆதார் கார்டுக்காக கொடுத்து ஆஃப்லைன்ல கூட நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். எப்பெல்லாம் திருமலாக்கு வரீங்களோ அப்பெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோலும் நான் சொல்றது தான் இது. ஓகேங்களா? ஸோ ஒரு விஐபி தர்ஷன் லெவலில் நம்ம கிட்டவா தரிசனம் பண்றதுக்கு இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன் இது. அதுதான் நம்மளுக்கு வந்து லக்கி டிப் சேவான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷனுக்கு நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்களால் புக் பண்ண முடியலன்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. நான் 2, 3 லாஸ்ட் வீடியோஸில் கூட சொல்லியிருந்தேன். நீங்கள் இப்போ கூட பேமெண்ட் பண்ணி வச்சிடலாம். ஓகேங்களா? 500 rupees விர்ச்சுவல் சேவா தர்ஷனில் ஃபிசிக்கலி எந்த சேவாக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. 300 rupees கியூ லைனில் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ பேமெண்ட் பண்ணல வைக்கலாம். பொறுமையாக நீங்களே சர்ச் பண்ணி பாருங்கள். பேமெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்கீங்களா? நீங்களே பாருங்கள். பே பண்ணலாம். பே பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இந்த மார்ச் மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, ஜூன் மாதத்துக்கு சம்மந்தப்பட்டு எந்த டேட்டுக்கு எந்த டைமுக்கு ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த டைமுக்கு கரெக்டாக உங்கள் புக்கிங் ஹிஸ்ட்ரி, ஓகேங்களா, அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு அந்த லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அங்கே புக்கிங்க்கு லிங்க் காட்டும். அங்கே போய் நீங்கள் புக் பண்ணிடலாம் தர்ஷனத்துக்கு. நீங்கள் இப்போ பே பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த பேமெண்ட்டுக்கு 1 year வேலிடிட்டி இருக்குது. 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் எப்போயாவது தர்ஷனத்துக்கு புக் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து விஐபி பிரேக் தர்ஷனுக்கு நாங்கள் திருமலாவில் டைரெக்டாக போயிட்டு டிக்கெட் வாங்க முடியுமா, காலையில் தர்ஷனத்துக்கு போகணும்ன்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னே வந்து அந்த விஐபி பிரேக் தர்ஷன் அதாவது ஸ்ரீவாணி தர்ஷனம் பண்ணுறது காலையில் இருந்தது. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா மத்தியானம் 4 மணிக்கு தான் தர்ஷனம். அது சேஞ்ச் பண்ணாங்க அது லாஸ்ட் மந்த்லேருந்து. ஸோ மத்தியானம் 4 மணிக்கு தான் அனுப்புவாங்க. நம்மளுக்கு ஆன்லைன்லேயே கரண்ட் புக்கிங் இருக்குது. டெய்லி அன்னன்னைக்கு கோட்டை அன்னன்னைக்கு காலையில் 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க ஆன்லைனில். நீங்கள் ஸ்ரீவாணி தர்ஷனத்தில் ஒரு அட்டம்ப்டில் 4 பேருக்கு புக் பண்ணலாம். நீங்கள் வந்து இப்போ பேமெண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பேமெண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு தர்ஷனத்துக்கு நாளைக்கு காலையில் 9 மணிக்கு, அதாவது அங்கே
ஆப்ஷன்ஸ்ல பாருங்க. ஸ்ரீவாணி கரண்ட் புக்கிங்னு இருக்கும். அதுல போயிட்டு நீங்க பேமெண்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாளைக்கு காலையில 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணும்போது நீங்க புக் பண்ணலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா புக் பண்ணணும் அது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு கிடைக்கலன்னா நாளான்னைக்கு. அது போல நீங்க பேமெண்ட் பண்ணி வச்சா கூட அதுக்கு 1 இயர் வரைக்கும் டைம் இருக்கும். அந்த 1 இயர்க்குள்ள நீங்க தரிசனத்துக்குன்றது புக் பண்ணலாம். கரண்ட் புக்கிங்ல ஆஃப்லைன்லன்றது நம்மளுக்கு ஆன்லைன்லயே டெய்லி கோட்டா அன்னன்னைக்கு கோட்டா அன்னன்னைக்கே ரிலீஸ் பண்ணுவாங்க. அது கவனம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு ஆன்லைன்ல ரிலீஸ் பண்றோம்னா அதை நம்ம புக் பண்ணிட்டோம்னா இன்னைக்கு மத்தியானம் 4 மணிக்கு தான் தரிசனம். ஓகேங்களா? விஐபி பிரேக் தரிசனன்றது அது கூட நம்ம மூலவரை கிட்ட தரிசனம் பண்ணலாம். அதே போல நிறைய பக்தர்களுக்கு இந்த ஸ்ரீவாணி தரிசனத்தில் ஒரு டவுட் இருக்கு. 10,000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் அதிகமா வாங்குறாங்களே, 10,000 ரூபாய்ன்ற மாதிரி டவுட் கேட்குறீங்க. இங்க வந்து ஆக்சுவலி ஸ்ரீவாணின்றது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆலய நிர்மாணம் ட்ரஸ்ட். த்ரூ அவுட் இந்தியா லெவல்ல பெருமாள் கோயில் கட்டுறதுக்கு இல்லைன்னா டெமாலிஷிங் ஸ்டேஜில் இருக்கிற டெம்பிள்ஸ் டெவலப் பண்றதுக்காக ஒரு ட்ரஸ்ட்ன்றது வச்சாங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஆலய நிர்மாணம் ட்ரஸ்டே நம்ம ஷார்ட்டா ஸ்ரீவாணின்னு சொல்றாங்க. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட். அதுக்கு மினிமம் ஒரு 10,000 ரூபாய் டொனேட் பண்ணுங்கன்ற மாதிரி டிடிடி வந்து ஒரு நல்ல ஒரு பிளான். இது நல்ல ப்ராஜெக்ட். இது சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இங்க 10,000 ரூபாய் கொடுத்தா நம்மள வந்து விஐபி பிரேக் தர்ஷனத்துக்கு அனுப்புறாங்க நம்ம நினைக்க கூடாதீங்க. 10,000 ரூபாய் நம்ம டொனேஷன் பண்றோம். அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரியா நம்ம 500 rupees பே பண்ணணும். தர்ஷனத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு 10,000 ரூபாய் பே பண்றோம்னா அது வந்து டொனேஷன். அது கவனம் வச்சுக்கோங்க. டிக்கெட் காஸ்ட் கிடையாது. நீங்க 10,000 ரூபாய் ஒரு டெம்பிள் டெவலப்மெண்ட் கொடுத்ததுனால உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரியா 500 rupeesல விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஆப்ஷன் கூட இல்லை. அந்த பாயிண்ட் கவனம் வச்சுக்கணும். ஒரு 10,000 ரூபாய் யாராவது வாலண்டரியா உங்களுக்கு இஷ்டம் இருந்தா ஒரு டெம்பிள் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் நீங்க கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னெல்லாம் ஃபர்ஸ்ட்ல எல்லாம் பார்த்தோம்னா அந்த தர்ஷனம் காம்ப்ளிமெண்டரின்றது கூட கிடையாது. அது நடுவில் இருந்து எடுத்துட்டு வந்தாங்க. 10,000 + 500 ஒரு காம்ப்ளிமெண்டரியா ஒரு விஐபி பிரேக் தர்ஷனன்றது கொடுக்குறாங்க. இந்த பாயிண்ட் நிறைய பேர் கவனம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல ஒரு விமர்சனையா பண்ணும்போது 10,000 ரூபாய் ஒரு தர்ஷனத்துக்கு 10,000 ரூபாய் கட்டணுமான்ற மாதிரி ஒரு விமர்சனா சொல்றது வந்து ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல. தெரியாம சொல்றதுனால தான் நான் இப்போ விவரமா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு டெம்பிள் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு 10,000 ரூபாய் த்ரூ அவுட் இந்தியா லெவல்ல டெம்பிள்ஸ்ன்றது அவங்க கழிட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் நம்ம கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரியா கொடுக்குறது தான் இந்த விஐபி ஸ்ரீவாணி பிரேக் தர்ஷனம் பண்றது. அதே போல சர்வ தர்ஷனம் டோக்கன் வாங்குறதுக்கு எப்போ வரணும்? நெக்ஸ்ட் வீக் நாங்கள் வரலான் இருக்கோம். அது போல சம் டேஸ் மென்ஷன் பண்ணி கேட்டுட்டு வரீங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி மத்தியானம் 12 மணிலேருந்து 1 மணி நடுவில் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சம்மர் சீசன்ல இன்னும் ஒரு 11 மணிலேருந்து கூட இஷ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, கர்நாடகா இதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ 10th +1 +2 எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா இன்னும் க்ரௌட்ன்றது அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூன்றது இன்னும் நெக்ஸ்ட் மந்த் எல்லாம் பார்த்தோம்னா காலையில் ஒரு 11 மணிலேருந்து இஷ்யூ பண்றதுக்கு கூட சான்ஸ் இருக்கலாம். டெய்லி சேஞ்சஸ் இருக்கும் டைமிங்ல. ஏன்னா அங்கே க்ரௌட் அதிகமாக இருந்ததுன்னா பப்ளிக் ரோட்ல டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணுவாங்க இஷ்யூ பண்றது. அதனால நீங்க திருப்பதியில் காலையிலேயே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஒரு 11 மணிலேருந்து 1 மணி நடுவில் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கோங்களா. ஓகேங்களா? சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிறதுக்கே பிளான் பண்ணுங்க. 2 வயசு குழந்தை வச்சிருக்கோம் நாங்கள், 3 வயசு குழந்தை வச்சிருக்கோம். இது போல டவுட்ஸ் கூட கேட்குறீங்க. அந்த பிலோ 1 இயர் பேபி தர்ஷன் தான் இருக்குது சுபதம் என்ட்ரி மூலியமா அனுப்புறதுக்கு. ஓகேங்களா? ஸோ 2 வயசுக்கு 3 வயசுக்கெல்லாம் செப்பரேட்டா பிலோ 1 இயர் பேபி தர்ஷனத்தில் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அப்படி சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகணும்னு நினச்சா கூட எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி குழந்தை வச்சுட்டு இருக்கவங்கலாம் 2 வயசு 3 வயசு ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. 300 rupees ஆர்ஜித சேவாஸ்ல இது வரனா புக் பண்ணிட்டு வர்றதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ்ன்றது நான் ரெகுலரா நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல நான் ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அது கண்டிப்பா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.